நெல்லை கேடிசி நகர் பகுதியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் மங்கலத்தைச் சார்ந்த கவின் உட்பட தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஜாதிய படுகொலைக்கு முக்குளத்தூர் ஜாதிதான் காரணம் என டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி தெரிவித்திருந்தார். மேலும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கிய பிறகு மீண்டும் குற்றம் செய்ய முக்குளத்தூர் சமூகத்தினர் ஆரம்பித்து விட்டனர் என டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இதற்கு அந்த சமூகத்தைச் சார்ந்த சௌத்ரி தற்பொழுது டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். அதை இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல, அதனாலதான் குற்ற பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சுட்டான். அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பேசுவது இதெல்லாம் பேசணும், ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில மோதலை உண்டாக்கணும்ங்கிறதெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. அவர்கள் திருந்த வேண்டும். ஏன்னா வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து நாங்க மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்கிறோம். நீ வெட்டிக்கிட்டே இருப்ப, உன்னை குற்றப்பரம்பரைன்னு சொல்லக்கூடாது, நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது, நீ தேவர் ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசினா எப்படி இருக்கு? எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஷாமுக்கு கிருஷ்ணசாமி பையன், அதாவது இந்த கவின் கொலை வழக்குக்கு இவங்க ஏதோ கண்டன இது நடத்தி அதில் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு சாதி தான் கொலை செய்யுதுன்ற மாதிரி பேசியிருக்க. அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி மறவர் சாதி வரியன் பேசுறதுக்கு கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம். அதோட விளைவு தென்காசி பாராளுமன்றத்தில் உங்கள் அப்பா பண்ண கவுனது தேவமார ஓட்டே விழுகாம திருப்பி அதாவது இப்போ உங்கள் அப்பா எதிர்காலத்தையே அளிக்கிறப்ப திருப்பி அடுத்த தேர்தலில் தேவமார ஓட்டு ஒன்று விழுகாது. ஏன்னா உலகத்திலேயே தேவமார ஓட்டு தான் கொலை பண்ணுறாங்கண்ணா. தேவமார தொகுத்து எந்த சாதியை கொலை பண்ணுறதுயா? ஏன் பெட்ரோல் கொண்டு வீசி கொன்னீங்களே, தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வர அப்பாவிகளை, அதை விடவா கொடூர சம்பவம் இது இருக்கு. இதாவது பாதிக்கப்பட்டவங்க கொலை பண்ணாங்க, பாதிக்கப்பட்ட சம்பவம், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், ஒரு முன்விரோதம் ஏதாவது வச்சு கொலை, எந்த ஒரு முன்விரோதம் இல்லாம எந்த ஒரு பகையும் இல்லாம தேவர் ஜெயந்தியை உருக்குலைக்கணும்னு சொல்லி பண்ண சம்பவம் யார் பண்ணா? எந்த சாதிக்காரங்க பண்ணா? சாம் சாதிக்காரங்க தானே. நாங்க கூட செத்தவங்களை தியாகின்னு கொண்டாடல, ஆனா கொண்டவங்களை தியாகி ஆக்கிட்டீங்க. அப்ப எப்படிப்பட்ட சமூகம்? ஏன்னா இந்த தப்ப சாம் பண்ண நான் குற்றவாளிகள்லாம் சொல்லுவோம். சமூகத்தை கண்டிப்பா நாங்க குறிப்பிட மாட்டோம். நீங்க சாதிய தீய சக்திகள், கிருஷ்ணசாமியும் சாமும் சாதிய தீய சக்திகள். அது மாதிரி நாங்க பேச மாட்டோம். நாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் வழி வந்தவங்க. ஏன்னா குற்றம் செய்யறவனும் கொலை செய்யறவனும் தான் கொலைகாரன். இன்னொரு விஷயம் நீ பேசியிருக்க, இங்கிலீஷ்காரனே நாங்க குற்ற இது பண்ணி குற்றச்சட்டம் போட்டு எங்களை கையெழுத்து போட வச்சாங்க. இங்கிலீஷ்காரன் எதுக்கு எங்களை குற்றவாளின்னு சொன்னா? அவனை எதிர்த்து விடுதலைக்காண்டி எதிர்த்தோம். விடுதலைக்காண்டி எதிர்த்ததுனால விடுதலைக்காண்டி எதிர்த்த எல்லாத்தையும் குற்றவாளியாக்கனா இல்ல? அப்ப வெள்ளைக்காரன்ட்ட அப்படியே சரி கட்டி போய் வெள்ளைக்காரன்ட்ட வேலை பார்த்தவங்களாம் ஒரு கூட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா வெள்ளைக்காரனை எதிர்த்த ஒரே காரணத்தினால எங்களை குற்ற பரம்பரைன்னு கையெழுத்து போட வச்சாங்க. அதான் எங்க குற்றவாளிகள்னா வெள்ளைக்காரனுக்கு எப்படி குற்றவாளிகள்? வெள்ளைக்காரனை எதிர்த்து சுதந்திரத்துக்கு போராண்டவங்க தான் நாங்க. அதுக்குத்தான் வெள்ளைக்காரன் எது தெரிஞ்சுட்டு பேசு, தெரியாம பேசாத. இங்கிலீஷ்காரனுக்கு நாங்கள் குற்ற பரம்பரை தான். ஏன்னா அவனை எதிர்த்தோன்றனால அதை விடுதலையை வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் வாங்கி கொடுத்த பிறகு இன்னைக்கு நாங்க அது ஆண்ட பரம்பரையா இருந்தால் குற்ற பரம்பரை ஆக்கப்பட்டவர்கள் நாங்கள். அப்ப ஆண்ட பரம்பரையா கடுமையா எதிர்த்தவங்க நாங்க. வரலாறு தெரிஞ்சு பேசு தம்பி. இப்படி ஒரு சாதியை குறிப்பிட்டு பேசி, ஏன்னா கொலைன்றது இன்னைக்கு எல்லா சாதிக்காரமே எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லா சாதிக்காரும் நார்த் இந்தியன் கூட கொலை பண்றான். தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க கூட கொலை பண்றான். அந்த மாதிரி கொலைன்றது சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து மனித மிருகங்கள் செய்யும் வேட்டை. அதுக்கும் ஒரு சாதிக்கும் அதுவும் ஒரு புனித சாதி, இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்த சாதி தேவர் சாதியை பேசுறதுக்கு வாயில வச்சு பேச உங்களுக்கு அருகதையே கிடையாது. நீங்க அரசியல் செல்லா காசு ஆக்கிட்டீங்க. மீண்டும் மீண்டும் நீங்க அரசியல் செல்லா காசு ஆக்கப்பட்டு கொண்டே இருப்பது. தேவமார பேசுற வரைக்கும் எச்சரிச்சுக்கிறேன்.